பேய். அம்மா யார் நீ? யார் நீங்களா? அரசியலில் பிரச்சனையா? ஆமாம். உங்ககிட்ட அரசியல்வாதிக்கான லுக் இருக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? ஆமா, ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒவ்வொரு லுக் இருக்கு. லெட்ஸ் கோ. எங்க கூட்டி போறீங்க? என்ன விடுங்க அம்மா. உடுங்கடா, எங்கடா கூட்டி போறீங்க? உடுங்கடா, பாத்ரூம் போயிட்டு வரேன். உங்க டாய்லெட்டில் பிரச்சனையா? உங்க நாக்கால உங்க மூக்க தொட முடியுமா? யோ, தொட வேண்டிய இடமா அது? நான் அப்புறம் தொட்டுக்கிறப்போ. சிவப்பு கார்த்திக் 1 டாய்லெட்டுக்கும் நீல கார்த்திக் 2 டாய்லெட்டுக்கும் பாருங்க பளபளக்கட்டு நீ போ, எனக்கு வருது அர்ஜென்ட்டா. ஒரு நிமிஷம் இங்க பாரு. நீ டாய்லெட் கூட கழுவு, ஆனா இந்த விரலால் தடவி பாக்குறது, நாக்கால் நக்கி பாக்குறதுல இனிமே பண்ணாத போ. இவருக்கான லுக் என்ன? லெட்ஸ் see. இதுதான் இவரின் அரசியல்வாதிக்கான லுக். Vitras Analytica Private Limited உங்களை ஆக்கிடுமே ஒரு முழுமையான அரசியல்வாதி, மேலும் தரும் 100% கான்ஃபிடன்ஸ். ஆனா நீங்க எப்படி எனக்கு வேலை செய்ய ஒத்துக்கிட்டீங்க? அதுவா, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு எங்க எம்டி கிட்ட போய் சொன்னோம். அவரே டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாரு. அமெரிக்கா மோனோ தாஞ்சோ. எங்க என் சாமி படம்? நான் கடவுள் பக்தி உள்ளவன். நீ சாமியை கும்பிடு, பூஜையை பண்ணு, ஆனா அதெல்லாமே வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கோ, சரியா? வெளியில இனிமே நீ இவங்கள தான் கும்பிடணும். அதுதான் பகுத்தறிவு. இந்த குங்குமத்தை இது எங்க அம்மா ஞாபகம் வச்சிருக்கேன், நான் அழிக்கவே மாட்டேன். சென்டிமெண்ட். ஓகே, நைஸ். இந்த டயலாக அப்பப்போ மேடையில பேசணும், ஓகே? என்னங்க இதெல்லாம்? பீட், பொலிட்டிக்கல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். உனக்கு 4 கேள்விகள். இது மூலமா நீ மக்களையும் அரசியலையும் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். குவிஸ் போட்டியா? சின்ன வயசுல இருந்தே இது நான் நல்லா விளையாடுவேன். கண்ணாடி எடு. எதுக்கு? கலட்டு. உனக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தலைவனா நீ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? தெரியாம பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்பேன். நோ, நான் பண்ணல, என் அட்மின் தான் பண்ணான்னு சொல்லணும். சொல்றேன். ஓகே, சொல்றேன். ரெண்டாவது கேள்வி. இது யாரு? பாரதியார். நோ, ஹிப்ஹாப் தமிழா. நீ ட்ரெண்ட்லயே இல்ல. உனக்கான 3வது கேள்வி. ஒரு மாடு, ஒரு மனுஷன், 2 பேருமே ஆபத்துல மாட்டிருக்காங்க. நீ யாரை காப்பாத்துவ? மனுஷனை தானே காப்பாத்தணும். மாடு தான் காப்பாத்தணும். ஏன்னா நீ அரசியல தான் ஒழுங்கா புரிஞ்சு வச்சுக்கல, மக்கள் மனசையாவது ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கியான்னு பார்க்கலாம். உனக்கான ஃபைனல் கேள்வி. ஓட்டு போட காசு கொடுத்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டுக்கு இன்னும் காசு வரலன்னு சொல்லுவாங்க. எக்ஸலென்ட். நீ மக்கள் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. உனக்காக ஒரு சாக்லேட் ஷவர். நீ உனக்காகவே ஒரு பட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோ. பட்டமா? இதுல எது வேணாலும் எடுத்துக்கிட்டா? டாப் ஸ்டார் பிரசாந்த். இட் இஸ் பிரசாந்தா. ராயல் ஸ்டார் ரஞ்சித். சின்ன தளபதி இட்ஸ் பரத். எங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்கன்னா வேற என்ன? சாதக பறவை ஒரு ட்ரூப். அப்ப மக்கள் குரல் எடுத்துக்கிட்டா? மக்கள் குரல் நியூஸ் பேப்பர். ஆனா நல்லா இருக்கு. இனிமே நீ மக்கள் குரல். நானா? எஸ், மக்கள் குரல். என்னங்க இது? சினிமால வில்லன் சண்டை போற இடமா இருக்கு. அதை விட பயங்கரமானவங்கள தான் இப்ப சந்திக்க போறோம். அதுக்கு தான் இந்த இடம். ஹை பிரஸ் மீடியா இவங்களாம் ரொம்ப நல்லவங்க. நீயே பாரு. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? என்னங்க இப்பெல்லாம் கேள்வி கேக்குறாங்க? அசால்ட்டா பதில் சொல்லுங்க. கேசரி. கேசரி காவி கலர். அப்ப நீங்க இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஏய், எங்க அப்பா கேசரி நல்லா பண்ணுவாரு, அதனால சொன்னேன். அப்பா பத்தி பேசுறீங்க? அப்ப நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க. ஏங்க, டாக்டர் பையன் டாக்டர் ஆகலாம், வக்கீல் பையன் வக்கீல் ஆகலாம், ஆனா அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆக கூடாதா? So are you product of nepotism like Alia Bhatt, Hrithik Roshan? ஆலியா பட், ரித்திக் ரோஷன்லாம் இந்த பாலிவுட் நடிகர்கள் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க, எல்லாருக்கும் தான் தெரியும். நம்ம எல்லாரும் தான் பானிபூரி சாப்பிடுறோம், ஹிந்தி படம் பாக்குறோம். அப்ப நீங்க ஹிந்தி படம் மட்டும் தான் பாக்குறீங்க, தமிழ் படம் பாக்குறது இல்ல? தமிழ் படம் பார்க்காம யாருங்க இருப்பாங்க? ரஜினி கமல் படம் எல்லாம் விரும்பி பாப்பணும். அப்ப நீங்க இந்த கட்சியில இருந்து விலகி அந்த கட்சியில சேர போறீங்களா? நான் எதுக்கு விலகணும்? அவங்க படம் பார்த்தா அவங்க கட்சியில சேர்ந்துருவாங்களா? நேத்து நைட் மலபார் போலீஸ்னு ஒரு படம் பார்த்தேன், அதுக்காக கேரளால போய் உட்கார்ந்துட்டா. அப்ப நீங்க தமிழனே கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்த. இல்ல, நான் உண்மையான தமிழன். தமிழ அவன தமிழனே சொல்ல மாட்டான். நீங்க சொல்றீங்க நீங்க தமிழனே கிடையாது. நான் பச்சை தமிழங்க. தமிழன் தமிழ்நாடுன்னு மட்டும் பிரிச்சு பேசுறீங்களே, நீங்க இந்தியன் கிடையாதா? இந்தியா இல்லாம நான் பாகிஸ்தானா? பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்க. நீங்க இஸ்முல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவரா? இன்சமா முல்லக்னா இந்த கிரிக்கெட்லாம் விளையாடுவார், அவர்தானே? அப்ப கிரிக்கெட் சூதாட்டத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஏய், என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். போங்க, நான் அழுதுருவேன். என்னங்க பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு கேட்டா இப்ப என்ன தீவிரவாதின்றாங்க. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. டென்ஷன் ஆயிட்டே இல்ல? இதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். இவங்க நினைச்சா ட்ரம்ப தமிழனாவும் திருவள்ளுவரை தாலிபனாவும் ஆக்கலாம். நாங்க உன்னை பத்தி உன் தொகுதியில பண்ண ஸ்வாட் அனாலிசிஸ் படி. என்னது? ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். உன்னோட ஸ்ட்ரெங்த், உன் வார்ட்ல நீ எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். ஆனா உன் வார்ட்ல மட்டும் தான் நீ பாப்புலர்.
உனக்கு சீட் கிடைக்கணும்னா உன் வார்டில் நீ எவ்வளோ ஃபேமஸாக இருக்கியோ அதே மாதிரி உன் தொகுதி ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு உன் கட்சியில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் மற்ற சீனியர்ஸை தாண்டி நீ மேலே வரணும். இதை ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் பண்ணால் ரொம்ப வருஷம் ஆகும். ஏன் ஆகாமல் கூட போகலாம். நமக்கு அதை ஷார்ட் ஸ்பேனில் பண்ணி கொடுக்க போகிறவங்க தான் மீம் கிரியேட்டர்ஸ். என்ன மீமி மூமெண்ட்? இந்த இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் வேலை எல்லாமே பேஸ்புக்ல போட்டா போற பசங்க அவங்க தானே இவங்க. சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். எதுக்கு இன்ஜினியரிங் படிச்சோன்னே தெரியாம வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ we are proud meme engineers. ஜாதி மதம் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் படிச்சவன் படிக்காதவன் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம மக்களை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு எது சரி எது தப்புன்னு யோசிக்க வைக்கிற பசங்க சார் நாங்க. கட்சியில சேர்ந்துடாடே. நாங்க நினைச்ச ஒரு பிரச்சனைக்காக மக்களை ஒண்ணு சேர்க்கவும் முடியும், அதே மக்களை திசை திருப்பவும் முடியும். கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்துட்டு இருப்போம். கிடைக்கலனா எது கிடைக்குதோ அதையே நாங்க கண்டென்ட்டா மாத்துவோம். சுருக்கமா சொல்லணும்னா யாரை பிடிக்கணும் யாரை பிடிக்க கூடாது, எதை மதிக்கணும் எதை மதிக்க கூடாதுங்கிற எண்ணத்தை மக்களுக்கு உருவாக்குறதே நாங்க தான். We are the opinion makers. நம்மளா யாரு? கேக்கல. ரெடி. ஐயா ஐயா பேஜாரா இருக்கியா? நெருப்பாக கொழுந்து விட்டு கருப்பாத ஆணியே, எங்கள் பொறுப்பான தோணியே, நோய் தீர்க்கும் சாணியே. ஐயா ஐயா பேஜாரா இருக்கியா? தமிழ்ல முதல் எழுத்து ஆனா, உன் பேச்சுதான் எங்களுக்கெல்லாம் கானா. நீ இல்லாட்டி போனா இந்த தமிழ்நாடே எங்களுக்கு வேணா, தமிழ்நாடே எங்களுக்கு வேணாம். ஐயா ஐயா பேஜாரா இருக்கியா? சூப்பர். இது கண்டிப்பா டிக்டாக்ல வைரல் ஆகும். ஃபிலிம் ஆஃபீஸ் கூட வரும். வாட் நான்சென்ஸ் ஒரு ஐடியா. கச்சத்தீவிலிருந்து காவேரி வரைக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. அத பத்தி பேசாம மொக்க கவிதை இந்த வீடியோவால பாப்புலர் ஆக முடியுமா? சூப்பி. அதே 1000 பிரச்சனைங்க இருக்கும்போது தானே கண்ணடிக்கிற வீடியோல இருந்து பீப் சாங் வரைக்கும் வைரல் ஆச்சு. இவங்களுக்கு இது போதும். ஐயா ஐயா பேஜாரா இருக்கியா? ஹே, இந்த மொக்க கவிதை வீடியோவா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கவிதையை சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா. அப்படியா? அடுத்துதான் அந்த வீடியோ தான் விட போறாங்க. ஏய் வந்தா ஷேர் பண்ணு. என்னையா கவிதை வீடியோ ஒன்னு வந்திருக்கியா? நீ இல்லாட்டி போனா இந்த தமிழ்நாடே எங்களுக்கு வேணாம். அம்மா ஐயா ஐயா வீடியோ போடுங்க, நான் ஐயா ஐயா வீடியோ பார்க்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் இதையே பாப்ப? சாப்பிடு. சார், நீங்க கல்யாண வீடு சீரியல்ல வரவங்க தானே? அக்கா, இது அவர் இல்லக்கா. அன்னைக்கு பண்ணோல டப் ஸ்மாஷ், அதுல வரவரு. சார், ஒரு செல்ஃபி. ரொம்ப தேங்க்ஸ் சார். கடவுளே. தம்பி, அக்கா, உன் கவிதை சூப்பர் தம்பி. நன்றி. கலக்கிட்ட. என்ன மூர்த்தி சார், மக்களுக்கு எது வேணும்னு இப்ப புரியுதா? உண்மையா சொல்ல போனா நீ யாரு, எதுக்காக ஃபேமஸ் ஆனன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு தடவை உன் முகத்தை பார்த்துட்டாங்க. இப்போ அதை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கணும். அதுக்கு ஏதாவது செய்யணும். நான் வேணா போராட்டம் பண்ணிட்டா? அதான் இன்னைக்கு நாள்ல ரொம்ப ஈஸி. நைஸ். என்ன நைஸ்? ஏம்பா நாடே சோகமா இருக்கு, தலைவர் வேற ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஆமா, ஆளுங்கட்சியில இருந்து யாரை ஏத்து நீ போராட போற? தலைவருக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு அவர் அட்மிட் ஆயிருக்கிற ஆஸ்பத்திரியை எடுத்து போராட்டம் பண்ணுவேன். உன் தலைவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல 40% ஷேர் இருக்கு. காலத்துக்கும் உன கட்சியில சேர்த்துக்க மாட்டார். டேய், அப்ப அந்த அமெரிக்க டாக்டர் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு போராட்டம் பண்ணா என்ன? ஏன் மக்கு, நீ போராட்டம் பண்ணி வந்த டாக்டர் திரும்பி போயிட்டு தலைவருக்கு ஏதாவது ஆகி போயிட்டா யார் பதில் சொல்றது? ஏய், நான் வேணா தலைவருக்கு வந்த நோய் எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டா? சூப்பர் ஐடியா. ஏன்பா நோய் வந்தா பிரார்த்தனை தான்ப்பா பண்ணுவாங்க, யாருப்பா போராட்டம் பண்ணுவா? நீங்க பண்றது எனக்கு சுத்தமா புரியலப்பா. புரியல, நமக்கு அதான் வேணும். யாருக்கு எதுவும் புரியக்கூடாது, ஆனா போராட்டம் நடக்கணும். ஏன்பா இதெல்லாம் கரெக்டா இருக்கா? யார் சப்போர்ட் பண்ணுவா? சப்போர்ட் பண்ணாதவங்கள ஆன்டி இண்டியன்னு சொல்லுங்க. நோயே நோயே ஓடிப்போ நாயே, நோயே நோயே ஓடிப்போ நாயே. யோ வாயா. ஏயா அந்த பொண்ணு தான் லூசு, ஏதோ சொல்லிட்டா. பைத்தியமா நீ தனியா விளையாட்டு இருக்க? போயா முடியா முடியா. நோயே நோயே ஓடிப்போ நாயே. நோய் எதிர்ப்பு போராட்டம். என்ன புது ட்ரெண்டிங்க? ஹாஸ்பிட்டல் ஏரியா இன்னும் 5 நிமிஷம் டைம் தரோம். அதுக்குள்ள மொத்த பேனரையும் கழட்டிட்டு போயிடணும். புரியுதா? ஐ சாலி, இனிமே ஃபேமஸ் ஆயிடலாம். இதோ வந்துட்டாங்கயா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறதுக்கு. நோயே நோயே ஓடிப்போ நாயே, நோயே நோயே ஓடிப்போ நாயே. வணக்கம். கண்ணுக்கு தெரியாத நோயை எதிர்த்து போராடுறீங்களே, இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ஊழல் கண்ணுக்கு தெரியுதா? லஞ்சம் கண்ணுக்கு தெரியுதா? அதெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்கல்ல. கண்ணுக்கு தெரியாத நோய் எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது மக்கள் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இது மக்களுக்கான போராட்டம். என்னங்க இது ஸ்டூபிடா இருக்கு? நோய் எதிர்த்து யாராவது போராடுவாங்களா? இதெல்லாம் பப்ளிசிட்டி கிமிக்குங்க. அலாஜித் மாசு. என்னது நோய் எதிர்த்து போராட்டமா? சிஎம் ஆல்ரெடி செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதை எவனோ நோண்ட கூடாதுன்னா இவனுக்கு இது மாதிரி கிளம்பிட்டானுங்க. நாளைக்கு 4 காலு
ராஜ், do something to trend this video. Protest viral ஆகணும். நீங்க இந்த மாதிரி போராட்டம் பண்றதுனால ஒருத்தருக்கு நோய் போயிடுமா? எய்ட்ஸ் கேன்சருக்கு கூட தான் மாரத்தான் ஓடுறாங்க. அதனால எய்ட்ஸ் போயிடுமா இல்ல கேன்சர் போயிடுமா? அதே மாதிரி தான் இதுவும் ஒரு விழிப்புணர்ச்சி. திரு LKG அவர்களின் நோய் எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. மருந்து சாப்பிட்டா நோய் போயிட போகுது, அதுக்கு எதுக்கு போராட்டம்? மருந்து சாப்பிடணுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் 130 இருந்தா நார்மல் நானுங்க. இன்னைக்கு அதே ஹை சுகர்ன்றானுங்க. இது எப்படி ஏறிச்சு? யார் ஏத்தி விட்டா? ஏத்தி விட்டதே நம்ம சாப்பிட மாத்திரை தாங்க. கேள்வி இடத்துல என்ன தப்பு இருக்கு? நீங்க பறவை காசுல பன்றி காசுலங்கறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தது? இவனுங்க மருந்து விக்கிறதுக்கு புதுசு புதுசா நோயை கண்டுபிடிக்கிறானுங்க. அத கேள்வி கேட்கற அந்த போராட்டத்துக்கு மை சப்போர்ட். கூழும் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கும்போது எந்த நோய் எந்த நொடி சார் நமக்கு வந்துச்சு? இப்போ இந்த பீஸா பர்கர் கோலாலாம் வந்த பிற்பாடு தானே இவ்ளோ நோய் தாக்குது நம்மள. How do we get more channels to debate on this? There's a huge spike amongst young voters, which is exactly who we need to target with this protest. கட்சி மீட்கிற போராட்டம். திரு LKG அவர்களின் நோய் எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் டாபிக்காக மாறிய இந்த போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் மாணவர்களும் பொதுமக்களும் ஆங்காங்கே நோயை எதிர்த்து போராட்டத்தில் குதித்து வருகின்றனர். Tamil Nadu are protesting against something so weird. Would you believe it, ladies and gentlemen? They are protesting against a disease. और ये जो शख्स है जो ये आंदोलन के पीछे है, इनका नाम है LKG, लालगुड़ी करुपैया गांधी. ये बताइए, आप तो कहते हैं कि आपका नाम गांधी है, लेकिन आप तो मद्रासी हो. நான் இப்ப இதுக்கு பதில் தமிழ்ல சொன்னா உனக்கு புரியுமா? No, what? மண்டே ஆட்ற என்ன வண்டி இந்தியில கேள்வி கேக்குற? Oh, okay. Let's not deviate. You say your name is Gandhi, but you're a Madrasi. How come? Gandhi is father of India, not father of North India. We are also Indians. But you Tamil people are a little weird. Why is that? I want to ask one thing. When cricket player Ashwin take 10 wickets, 100 wickets, all you media saying Indian cricket player Ashwin, super, very good, champion, not Tamil Nadu cricket player. But when our fisherman getting killed, you don't say Indian fisherman, you say Tamil fisherman. Why? Oh, wait, I think that's a good point. What we'll do is, we'll take a break. டெல்லி வரைக்கும் இப்ப சீன் காட்டுற, இவனை வர சொல்லு. அப்பா சூப்பரா இருக்குங்க. அந்த பக்கம் பாகிஸ்தானா? ஜப்பான். சார் एक फोटो ले लो सर. फोटோ எடுத்துக்கலாமா? இந்த பக்கம் இந்த போட்டோ நான் தான் வச்சுப்பேன். எனக்கு ஒண்ணு தோணுதுங்க, இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டீங்க. சப்போஸ் நம்ம கல்யாணம் பண்ணோம்னா என்ன பார்லிமெண்ட்டுக்கே கூட்டு போயிட மாட்டீங்க? உன்னை பார்லிமெண்ட் கூட்டிட்டு போக நான் கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை. இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டாலே போதும். நீ எனக்கு 13வது கிளையண்ட். எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா. அம்மா தாயே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இதை தவிர ஒரே ரீசன் சொல்லுங்க என்ன வேணான்னு சொல்றதுக்கு. நான் சொல்லுவேன், ஆனா நீ ஃபீல் பண்ணுவ. பரவாயில்லையா? இல்ல வேணாம். நோய் எதிர்த்து போராட்டம், அதுக்கு முன்னாடி தலைவருக்காக மொக்கையா ஒரு கவிதை. அண்ணே, தலைவர் என் கூட பேசிட்டாருண்ணே. சூப்பர் தலைவா, நன்றி தலைவா, நன்றி தலைவா. நீங்க என் கூட பேசிட்டீங்க தலைவா. எங்கேயா வாங்கின அந்த மோதிரம் செயின்லாம்? அந்த வீடியோட தலைவரோட போட்டோ என்ன பார்க்க வரும்போது என்னோட மோதிரம் என்னோட செயின். பேரு காந்தி, ஆனா நீ பண்றதெல்லாம் நீ பொழைச்சுப்ப. அண்ணே, தலைவர் என் பேரை சொல்லிட்டாருண்ணே. காந்தி தானே உன் பேரு? சிவாஜி இல்லல்ல? நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ கொஞ்சம் வெளியே போயா. சரிங்கய்யா. 37 வருஷத்துக்கு முன்னாடி தலைவரை முதல் வாட்டி பார்க்கும் போது நானும் இதே தான் பண்ணேன். நான் பார்த்த உடனே காலில் விழுந்துட்டேன். நீ என்ன விழல? ஐயோ தலைவா, எனக்கு தோணாம போயிடுச்சு தலைவா. நான் ஆபரேஷன் பண்ண சாரி தலைவா. 3 நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளவு மாசம் வேலை செஞ்சிருப்போம்? ஒரு 4-5 மாசம். நம் கட்சியை இந்திய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தினோட ஆஹா அப்படி இருந்தது. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன்? அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்லைல்ல. நீங்க யாரா பாத்தீங்களா? ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். இப்ப திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அவனை ஜெயிக்கவே முடியாதுல்ல.
ஏன் முடியாது? போஜப்பன் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? வேலை செய்யறதுக்கு 21 MLA, 13 மினிஸ்டர்ஸ், அது இல்லாமல் மூட்டையா பணம். எல்லாத்துக்கும் மேலே 40 வருஷமா பப்ளிக்கு நல்ல ரெஜிஸ்டர் ஆன கட்சியோட சின்னம். இது போதாதா நீ ஜெயிக்கிறதுக்கு? ஏம்மா, இப்போ நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் டீமில் ரோஹித் சர்மா இருக்காரு, பொலாட் இருக்காரு, 3 முறை கப்படிச்சிருக்காங்க. அதுக்கு அம்பானி தான் ஓனர். அவங்கள எப்படி ஜெயிக்க முடியும் நீ சொல்கிற? ஆனால் எகுத்தாடுறவன் பேர் தோனிமா. ராம்ராஜ் பாண்டியங்கிறவன் ஒரு தோனி. சுற்றி இருக்கிற 18 பட்டிக்கு அவன்தாமா ஹீரோ. திருவிழாவுக்கு கூட்டம் வருதோ இல்லையோ அவனை பார்க்க ஒரு பெரும் கூட்டம் வருமா. அவன் பாடுனா பாலு, கொட்டுனா தேலு, இந்த மண்ணோடைய ஆளு. அப்படி ஒரு கதையை சொல்றேன் கேளு. எங்க காலை அடக்க முடியாத உங்க ஒரு ஆம்பளைங்க புடவை கட்டிக்கங்கடா. ஆம்பளை இல்லாத ஊரு. எங்க அண்ணா இருக்காரா? பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. 2 நாளா ஜுரம் மாமா. நீ கோழி அறுத்தாவே பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக எதுக்கு அந்த சாப்பிட்டுக்கெல்லாம் போனேன்? 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு. இவனுக்கு கொடுக்குற சோடாவை குடிச்சு குடிச்சு வயிறு ஒப்பி போச்சு. என்ன மாப்பிள்ள குங்கும் ரத்தையா? திலக வைக்கிறேன்னு கார குழம்பு மிளகா தூள்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு புண்ணாயிடுச்சியா? வலிக்குது மாமா. சாரி. என்ன மாமா நடக்குது? நம்ம போற இடத்துல எங்கேயும் உள்ள விட மாட்டேன்றாங்க. ஆளுங்கட்சி தான் பேரு. தலைவரை கூட்டு போனா கூட கருப்பு கொடி காட்டுறாங்க. ஏதாவது பண்ணு மாமா. ஒரு பக்கத்துல ரோஹித் சர்மா, ஒரு பக்கத்துல தோனி. அடிச்சு சாவடிச்சிருவேன். எனக்கு தானே உடம்பு சரியில்ல. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. போஜப்பன் சொன்னார்ல, அந்த 21 MLA, அப்புறம் அந்த 13 மினிஸ்டர், இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி எலெக்ஷன் வேலைக்கு ஆளு ரெடி பண்ணு. இன்னைக்கு சாயங்காலம் கட்சி பணிமணி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி இவங்க எல்லாரும் வரணும். பண்ணிடுறேன் மாப்பிள்ள. ஊர்ல இல்ல, நீயே பண்ணு. நீ தூங்கு. அலை கடலென திரண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரிடமும் நமது வெற்றி வேட்பாளர் லால்குடி கருப்பையா காந்தி அவர்கள் உங்கள் பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் உரையாட வருகிறார். வந்து கொண்டிருக்கிறார். வந்துவிட்டார். அலைக்கடல் கூட்டம். அக்கா, வீட்டுல போய் குழந்தைக்கு சோறு விட்டுங்க. வீட்டுல கரண்ட் இருந்தா அங்க ஏப்ப வர போறோம்? ஏய், அங்க போய் விளையாடுங்கடா. எப்படியும் அவன் தான் ஜெயிப்பான். ஜெயிச்ச சிஎம் ஆவான். அவனை மீறி எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யாரும் வரலப்பா. ஓகே, புரியுது. மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. இல்ல நான் சொல்றது மாப்பிள்ள. சொல்றல. கத்திரிக்கோளிங்கம்மா என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் கத்திரிக்கோளை கொடுப்பா. கொடுக்க மாட்டேன்பா. ஐயா வந்திருக்காருல, ரிப்பன் கட் பண்ண கொடுப்பா. காசு கொடுத்து பொருள் வாங்குறது நாங்க, பப்ளிக்கு ரிப்பன் வெட்டுறதும் கொய்யாவா? யோ, பைத்தியம் மாதிரி பேசாதயா. இந்த சட்டையை போட்டு டிவியில பெஸ்ட் பெஸ்ட்னு டான்ஸ் ஆடுற நீ பைத்தியமா நான் பைத்தியமா? நீ பைத்தியமா நான் பைத்தியமா? யோவா வெட்டிட்டா. தம்பி, என்ன வேணும் சொல்லுப்பா. என் தலைவர் ராமராஜ் பாண்டியன் கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். அது நான் தான்ப்பா. நீ மூடப்பா. என் தலைவர் ராமராஜ் பாண்டியன் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு பாரு ஆப்பு ஆப்பு எல்லாருக்கும். நீ குடிச்சிட்டு யார் என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்க. இதுதான் தவறான செயல். தம்பி, குடிச்சா போய் படுத்துறணும். பெரிய லாடா இருந்தா ஒயின் ஷாப்பெல்லாம் மூட வேண்டியதானே? நீ விக்கிற நான் குடிக்கிறேன், நீ விக்கிற நான் தம்பி வேணாம் சொல்லிட்டு. ராமராஜ் பாண்டியன் இன்று தனது கட்சி தொண்டரையே பொது நிகழ்ச்சி ஒன்றில் கன்னத்தில் அறைந்த சம்பவம் மக்களிடமும் கட்சி தொண்டர்களிடமும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இந்த அநாகரீக செயலுக்கு பல்வேறு தலைவர்களும் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். யாரு மேல கை வச்சா? ஹீரோ மேல கை வச்சிருக்க. அடிக்கலாம் என்ன செஞ்சிருக்கா? தபால 5 ரூபா 10 ரூபா பாட்டிலுக்கு கூட வச்சுக்கிற பார். அவனை அடிக்கணும். வெளியில புக் பண்ணிட்டேன். புரட்சி வெடிக்க போராட்டத்தை பாரு. சொந்த கட்சிக்காரனையே கண்ணத்துல அடிக்கிறிய. நீலாம் ஆட்சிக்கு வந்தா ஏழை வயித்துல அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா?
ஃபோனு இன்டர்நெட் வச்சு மேலே போக முடியும் நீங்க. ஆனா அதோட ஒருத்தனை கீழே தள்ளி விடுறது ஈஸியா இருக்கு. குடிகார மேட்ருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல. உங்க மீம் ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க சொல்லுங்க. அடுத்ததான் அவன் எங்கேயோ காலேஜ் போறானா, அங்க நம்ம பசங்களையும் மீடியாவும் ரெடி பண்ணு. ஓகேவா? வணக்கம். தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் திருமணமே செய்து கொள்ளாமல் தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் திரு ராம்ராஜ் பாண்டியன் அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். தமிழின் மறு உருவமாக வாழும் திரு ராம்ராஜ் பாண்டியன் அவர்கள் இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். என்ன பாடி? தமிழ்தாய் வாழ்த்து. நானா? நீங்க தான் சார். அண்ணா இப்ப எல்லாரும் ஏஞ்சிருக்க சொல்றாரு. ஏய் அண்ணா அமைதியா இருக்க சொல்றாரு. டேய், அண்ணனுக்கு தொண்டை சரியில்லைன்னு உனக்கு தெரியாதா? இந்தா இத வாயில போட்டுக்கோ. இத வாயில போட்டுக்கிட்டா தொண்டையில ஏசி போட்ட மாதிரி கூலா இருக்கும். டிவில பார்த்தேன். மைக் ரிப்பேர். மைக் ஆன் பண்ணதானே வேலை செய்யும். நீராறும் கடல் கொடுத்த கடன் கொடுத்த கடன் கொடுத்த நிலமடந்தை தொழிலொழுகும். அது தொழில் இல்ல, எழில். எழில் எழில். சீராரும் வதனமென 10 மணி கண்டமெதில். சார், இன்னைக்கு அர்பன் சிங் தமிழ்ல பேசுறாரு. நடிகை நமிதா பேசுறாங்க. இந்த ராம்ராஜ் பண்ணி என்ன கேளுன்ற? சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து நீங்க பண்ணி நானும் பாடுவேன். ஒருவன் ஜன்னல் வெச்ச ஜாக்கெட் நீங்களும் பாடுறீங்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதம் தொடரும். ராம்ராஜ் பாண்டியா, ஒரு தமிழ் தாய் வாழ்த்து கூட பாட தெரியாதா? நான் பாடினா உனக்கு ரொம்ப அசிங்கம். நான் பாடட்டா? அப்பா சொன்ன மாதிரி சொல்லு. அப்பா சொன்ன மாதிரி சொல்லுமா. உன் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப? நீராறும் கடலுடுத்த. குழந்தைகளே கலாய்க்குது. அவ்வளவு பெரிய மக்கா அவன். இவனை போய் அழகன் வசீகரன். பொம்பளைங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல, ஆம்பளைங்களும் தொட்டு பார்க்க எங்க வாங்கலாம். ரொம்ப ஜாஸ்தி மாமா. ஏய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? ராம்ராஜ் பாண்டியனை ஆம்பளையே இல்ல பொம்பளைன்னு சொல்லிட்டேன். மாப்பிள என்ன சொல்ற நீ? கலர் கலர் சட்டை, ஆம்பளைங்களே கட்டி பிடிக்கிறாரு, கல்யாணமே பண்ணிக்கல, எல்லாமே மேட்ச் ஆகுது இல்ல? சூப்பர் ஐடியா. ஏமா நீ எதுக்கு எடுத்தா சூப்பர் ஐடியா சூப்பர் ஐடியான்னு சொல்லிடுறேன். இவன் இல்லாதெல்லாம் யோசிக்கிறான். ஏம்பா ஊரே தப்பா சிரிக்கும்பா. சிரிக்கும். அப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்கப்பா. நம்மளேனா பரவாயில்ல, பேசுவாங்கல்ல. கரெக்ட். பொய் என்ன தெரிஞ்சே ட்ரெண்டிங் டாபிக் ஆகும். மாமா உடனே நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி. இல்ல இல்ல, இது நம்ம சைட்ல இருந்து வரக்கூடாது. நல்லதெல்லாம் நம்ம பண்ண மாதிரி இருக்கணும், கெட்டதெல்லாம் வெளியில இருந்து வரணும். அந்த மாதிரி யாராவது பிடிக்கணும். அமல் டெய்லர் கீழ்பாக்கத்துல இருக்காப்ல, நம்ம ஊருக்காரரு. அருமையா தப்பா அப்படி சுகு அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலர் பட்டன் இலவசமா தச்சு தருவோம். அப்படி ராமராஜ் பாண்டியன் என்ன சொல்றதுனே தெரியல. 30 வருஷமா தமிழ்நாடே மதிக்கத்தக்க ஒரு தலைவர். அவருக்கு இப்ப என்ன அப்படின்றீங்களா? திடுக்கிடும் உண்மையா அவரை பத்தி ஒன்று கிடைச்சிருக்குது. ராமராஜ் பாண்டியன் ஒரு ஆணே இல்ல, ஒரு பெண் அப்படின்றதா அந்த திடுக்கிடும் உண்மை. சகோதரி ராமராஜ் பாண்டியன், உங்களை தான் சொல்றேன், பெண்மை அப்படின்றது இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ராமராஜ் பாண்டியனுக்கு ஒரு ஆணாக என்னோட ஹனிபி ரேட்டிங் 2.75, ஒரு பெண்ணாக ராமராஜ் பாண்டியனுக்கு என்னோட ஹனிபி ரேட்டிங் 5 out of 5.